வணக்கம். நம் அனைவருக்கும் கேப்டன் அவர்களை ரொம்ப பிடிக்கும். கேப்டன் அவர்களுக்கு ரொம்ப பிடித்த மனிதர் யாருன்னு பார்த்தோம்னா முன்னாள் முதல்வர் எம்ஜிஆர் அவர்கள். கேப்டன் வந்து எம்ஜிஆரோட தீவிர ரசிகர், தீவிர விசுவாசி. சினிமாவுக்கு வந்த ஆரம்ப காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா கேப்டனுடைய ரசிகர்கள் அனைவரும் திமுக சார்ந்தவர்கள். தியாகு, ராதாரவி, எஸ் சந்திரன், வாகைய சந்திரசேகர் இவர்கள்லாம் பார்த்தீங்கன்னா திமுக அபிமானிகளாக இருந்தாங்க. அதனால கேப்டன் அவர்களுக்கு கலைஞரை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகளும் கலைஞரோட குடும்பத்துக்கூடையும் நெருக்கமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் வந்து கேப்டன் அவர்களுக்கு கிடைத்தது. எம்ஜிஆர் அவர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு வந்து கேப்டனுக்கு அதிகமாக கிடைக்கல. அப்படி சினித்துறையில் கொஞ்சம் வளர்ந்து வந்த பின்னால எம்ஜிஆரை போய் பார்க்கலாம் அப்படின்ற எண்ணம் கேப்டனுக்கு கொஞ்சம் மனசுல வந்து ஆர்வங்கள் இருந்தாலும் அது ஒரு தடுப்பு, ஒரு தயக்கம் இருந்தது. அந்த தயக்கம் ஏன்னு பார்த்தா நம்ம திமுக கூடவும் கலைஞர் கூட சார்ந்து இருந்துட்டோம். அப்புறம் நம்ம எம்ஜிஆர்ட்ட போய் இப்போ எம்ஜிஆர் மேல வச்சு இதுல பற்ற வந்து நம்ம எப்படி வெளிப்படுத்துறது அப்படின்றது வெளிப்படுத்த தெரியாமல் ஒரு தயக்கம் இருந்தது. அதனால எம்ஜிஆர் அவர்களுக்கு கடைசி காலம் வரை அதிகபட்சமாக கேப்டனுடைய தன் மீது வைத்திருக்க பற்று ஆர்வம் எதுவும் தெரியல. கடைசி காலகட்டத்தில் கொஞ்சம் தெரிந்ததா ஒரு செய்திகளை வருது, ஆனால் அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. ஆனால் கேப்டனுடைய தன் மீது வைத்திருக்க பற்றும் தன் ரசிகர், தீவிரமான ரசிகர் என்பது எம்ஜிஆர் அவர்களுக்கு அதிகப்படியாக தெரிந்திருக்க வாய்ப்பு இல்லை. அதுபோல வீரப்பன் அவர்களுக்கு கேப்டனை ரொம்ப பிடிக்கும். நம்ம கோயில் காலை படம் எடுத்துட்டு இருக்கும்போது ஒரு நாள் எல்லாம் செட்லாம் போட்டு முடிச்ச பின்னால இயக்குனருக்கு உடல் நலம் சரியில்லாத ஆயிடுது. அப்போ வந்து ஷூட்டிங் இன்னைக்கு நிறுத்திடணும், என்ன பண்ணலான்ட்டு இயக்குனர் ரொம்ப கன்ஃபியூஸ் இருக்கும்போது கேப்டனை கூப்பிட்டு சொல்றாங்க. சொன்னோன்னு கேப்டன் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்க என்ன பண்ணணும்னு சொல்லுங்க, அதை நம்ம பண்ணிடலாம், நானே பண்ணிடுறேன் அப்படின்ட்டு அந்த ஒரு காட்சி வந்து கேப்டன் இயக்கி இருப்பாரு. அது பிரமாதமா இருக்கும். அந்த காட்சி வந்து இயக்கும் பொழுது வீரப்பன் அவர்கள் நேரடியாக வந்து பார்த்துருக்காரு. ஒரு 20 நிமிஷம் 1/2 மணி நேரம் பக்கம் பார்த்துருக்காரு. பார்த்துட்டு போன உடனே திரும்ப கேப்டன் அவர்களுக்கு அந்த செய்தி கிடைச்சிருக்கு, வீரப்பன் அவர்கள் வந்து பார்த்தாருன்னு. அதே மாதிரி தேசிய தலைவர், விடுதலை தலைவர் பிரபாகரன் அவர்கள் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டிலேயே வந்து சந்திக்கணும்னு நினைத்த ஒரு நடிகர். எம்ஜிஆருக்கு அடுத்தபடியாக அவர் விரும்பியது வந்து கேப்டன் அவர்களை தான். அவர் ஒரு தடவை இந்த 1984 உண்ணாவிரதம் வந்தப்ப அவர் நன்றி தெரிவித்து விடுதலை புலிகள் சார்பாக ஒரு கடிதம் வந்திருக்கும் கேப்டன் அவர்களுக்கு. அதே மாதிரி விடுதலை புலிகளின் மூத்த தலைவர் கிட்டு அவர்கள் வந்து கேப்டனுடைய இல்லத்திற்கு நேரடியாக வந்திருக்கிறாரு. அப்படி இருக்கும் பொழுது சூழ்நிலை சுச்சுவேஷன்லாம் பார்த்தீங்கன்னாக்கா கலைஞர் கூட நெருக்கம் அதிகமாக இருக்கும் வாய்ப்பு மட்டும்தான் நம்ம கேப்டன் அவர்களுக்கு கிடைத்தது. அதே மாதிரி பழைய படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம செயல் பூத்த சின்னமலர்ங்கிற படத்துலலாம் எஸ் சந்திரன் ஒரு வசனம் பேசுவார், ஆளு கருப்பு கண்ணு சிகப்பு ஆக மொத்த கருப்பு சிவப்பு அப்படின்னு பல படங்கள்ல வந்து திமுகவோட சிம்பிள் வந்து அங்க பேசுற மாதிரி இருக்கும் கேப்டனோட படங்கள்ல. அப்ப திமுக சார்ந்த நடிகராகவே கேப்டன் ஆரம்ப காலத்துல கருதப்பட்டார். அப்படி இருக்கும் பொழுது கலைஞருக்கு பொன்விழா இருக்க வேண்டிய சூழ்நிலை. அப்ப நடிகர்கள் எல்லாம் விரும்புறாங்க. ஆனா வந்து ஜெயலலிதா ஆட்சியில் இருக்கிறதுனால பயப்படுறாங்க, எல்லாருமே பயப்படுறாங்க. அது செய்யணும்னு என்ன இருக்கு, ஆனா எப்படி செய்யறதுன்னு யாருக்குமே வந்து ஒரு துணிச்சல், தைரியம் வரல. அப்படி இருக்கும்போது ஃபாரின்ல இருக்கிற கேப்டன் அவர்களுக்கு தகவல் சொல்றாங்க. தகவல் சொன்ன கேப்டன் அவர்கள் வந்து மிக பிரம்மாண்டமா அந்த பொன் விழாவை எடுத்து கலைஞர்களுக்கு தங்க பேனாவை பரிசளிக்கிறாரு. அந்த மேடையிலேயே கலைஞர் என்ன பேசுறாரு, என்னை இந்த தூரம் வந்து எனக்கு சிறப்புப்படுத்திட்டீங்க, எனக்கு இதை முள்ள அங்கிருந்து கூட்டிட்டு போய் என்னை கோட்டையில் அமர வைப்பது உங்கள் பொறுப்பு அப்படின்ற மாதிரி மேடையிலேயே அவர் பேசிடுறாரு. இதனாலதான் ஜெயலலிதா அவர்களுக்கெல்லாம் கேப்டன் மேல வந்து வெறுப்பு இருந்தது. ஆனா அப்பயே கேப்டன் அவர் போல்டா செஞ்சது ஜெயலலிதா அவர்களுக்கும் தெரியும். ஒரு போல்டான மனிதர் கேப்டன் அவர்கள்னா அப்பயே உங்களுக்கு தெரியும். கலைஞர் அவர்களுக்கு ஆரம்பத்துல இருந்தே தெரியும். அப்படி கலைஞருக்கு வந்து சூழ்நிலை சுச்சுவேஷன் காரணமாக அவர் மேல ஒரு நெருக்கம் இருந்ததுனால விசுவாசியா இருந்தது, நல்ல ஒரு நெருக்கமா இருந்தது கேப்டன் அவர்கள் எப்படி இருந்தாருன்னு நம்ம அனைவருக்கும் தெரியும். அதோட கலைஞர் அவர்கள் மறைந்த பொழுது கேப்டன் வந்து வெளிநாட்டில் சிகிச்சையில் இருந்தாரு. சிகிச்சையில் இருக்கும் பொழுது எவ்வளவு தூரம் தேம்பி அழுகுறாரு. அழுகும் பொழுது கேமராமேன் நீங்க கேமரா ஆஃப் பண்ணுங்கன்னு கையை காட்டிட்டு ஆஃப் பண்ண சொல்லிட்டே அழுகுவாரு அவரு கலைஞரோட இறப்பை கேட்டு. அது மட்டும் இல்லாம அந்த உடல்நலம் சரியில்லாத சூழ்நிலையிலும் சென்னை ஏர்போர்ட்ல வந்து இறங்கின உடனே நேரா வந்து கலைஞரோட சமாதிக்கு தான் வந்தாரு. அதை பார்த்து எப்படி குழந்தை மேல அழுகுவாரு, அப்படி அழுதாரு அப்படிங்கிற விஷயம் அனைவருக்கும் தெரிந்த விஷயம்தான். அப்படி இருக்கும் பொழுது இன்னைக்கு திமுகவினர் வந்து நன்றி விசுவாசத்தை பத்தி ரொம்ப பொங்கி போய் பேசிட்டு இருக்கிறாங்க. சமூக வலைதளத்துல நம்ம யூடியூப்ல எல்லாம் அதிகம் பாத்தீங்கன்னா இதே பேச்சு தான். பிரேமலதாவுக்கு நன்றி இல்லை இதே தான்.
சரி அது அவங்க பேசட்டும். அந்த பேசுறவங்களுக்குலாம் ஒரு விஷயம், இவ்வளோ இந்த நெருக்கம் மட்டும், இது இந்த அளவுக்கு நெருக்கம் இல்லை, இது மட்டும் இல்லை. அப்புறம் கலைஞர் வந்து கேப்டன் அவர்களுக்கு திருமணம் செய்து வைத்ததும் மூப்பனாரும் கலைஞர் அவர்களும் தான். அப்படி கலைஞர் தலைமையில தான் திருமணமே நடந்தது. அப்படி இருக்கும் பொழுது மிகவும் வந்து கேப்டனுக்கும் பிடித்த ஒரு தலைவர் கலைஞர், கலைஞருக்கும் பிடித்த ஒரு வந்து கேப்டன் தம்பி விஜயன் தான் சொல்லுவாரு. அவ்வளவு நெருக்கமாக இருந்தவர் வந்து அந்த அரசியல் கட்சின்னு அரசியலுக்கு வந்த பின்னால அந்த என்ன மண்டப விஷயத்த நம்ம திரும்ப திரும்ப பேசுறோம்னாக்க, அதுல வந்து அவரோட குரூரமான புத்தி வெளியே வந்தது. நெருக்கமாக இந்த அளவுக்கு தன் கூட இருந்த ஒரு மிக ஒரு நல்ல மனிதர். அந்த மனிதர் வந்து ஒரு மக்களுக்கு நல்லது செய்யணுன்ற என்ற நல்ல எண்ணத்துல அவர் அரசியல் கட்சி ஆரம்பிக்கும் பொழுது அவர் குறுக்கிற நெருக்கடி வந்து அவருடைய குரூரமான புத்தியை வெளிக்காட்டுது. அப்ப வந்து அவர்கிட்ட அந்த கேப்டன் கிட்ட வந்து அந்த உள்ளுக்குள்ள வைத்து புறம் ஒன்று பேசுவாங்கன்ற மாதிரி கேப்டன் மேல எவ்வளவு பற்று உண்மையான வைத்திருந்தார் அப்படிங்கிற விஷயம் அது வெளிப்படையா அப்பட்டமா தெரியுது. எந்த ஒரு யாராலையுமே வந்து அந்த அளவுக்கு செய்ய முடியாது. ஏன்னா ஏதோ ஒரு உறுத்தல் இருக்கும், வேணாம்பா விட்டு எடுப்பான்ற மாதிரி சொல்லுவாங்க. ஆனா அதையும் வந்து அவங்களே செய்யறாங்க போது கலைஞரோட குணங்கள் இதுல வந்து ரொம்ப வந்து யாருமே விரும்பாத ஒரு செயல் அவங்க செய்தது. இது 2006 நடக்குன்னா, அடுத்து 2011 பாத்தீங்கன்னா அதை விட படு மோசமான செயல். இவ்வளவு பெரிய இன்றைய காலகட்டத்தில் அவர் எவ்வளவு பெரிய தலைவர்னு உலகத்துக்கு தெரியும். இவ்வளவு பெரிய தலைவரை சாதாரணமா ஒரு நகைச்சுவை நடிகர் வடிவேலை வைத்து அவர் அவ்வளவு தூரம் அவமானப்படுத்தி பேசினாங்க கேப்டனை அவமானப்படுத்தி வடிவேலு பேசும்பொழுது அதை பார்த்து கலைஞர் சிரிச்சாரு. பாத்தீங்கன்னா அந்த சிரிப்பிற்கு அர்த்தம் என்ன? மேடையில தயாநிதிமாறன் இருக்காரு, ஸ்டாலின் இருக்காரு, அதுல வந்து வடிவேல வந்து நகைச்சுவை நடிகரை பேச வைத்து அவர் பேசுறத பார்த்து மகிழ்ந்து போய் பார்த்தாங்க. அப்ப வந்து உங்களோட நட்புக்கு இலக்கணம் என்ன, அர்த்தம் என்ன? கேப்டன் வந்து உங்கள்ட்ட விசுவாசமா இருந்தார், கேப்டன் வந்து நெருக்கமா இருந்தார், நீங்களே நெருக்கமா இருந்தீங்களே, அதுக்கான அர்த்தங்கள் என்ன? அநாகரிகமான விஷயம். அதாவது அரசியல்ல தாக்கி பேசுறதுங்கிறது சகஜம். அதை நேரடியாவே கலைஞரும் பேசியிருக்கலாம், அல்லது ஸ்டாலின் அவர்களும் பேசியிருக்கலாம். ஆனா ஒரு நகைச்சுவை நடிகரை கொண்டு வந்து வச்சு அவர் அவமானப்படுத்தினது வந்து அதெல்லாம் வந்து ஒரு நட்புக்கு இலக்கணமே கிடையாது. இதெல்லாம் நன்றியுணர்வாக நம்ம பேசலாம், நட்பை பத்தி நம்ம பேசலாம், அது இலக்கணமே கிடையாது. அது வந்து 2011. அடுத்து 2016 பாத்தீங்கன்னா கூடயே இருந்த சந்திரகுமார்னு ஒருத்தன் கூடயே இருந்தான் பாத்தீங்கன்னா, சிறு வயதுல இருந்து அவனுக்கு எல்லா வசதியும் செஞ்சு கொடுத்து அவன் ஒரு செல்வாக்கா நல்லா வசதியா இருக்கானா, அது கேப்டன் தான் காரணம். அப்படி கேப்டனை வைத்தே வளர்ந்தவன் இன்னைக்கு அவனை வைத்தே அந்த கட்சியை நான் உடைக்கிறேன்னு சொல்லி உடைச்சு நீங்க ஒன்னும் அவனால நீங்க ஒன்னும் கட்சி தொண்டர்கள் அப்படியே அவங்க கூட வரமாட்டாங்க, வந்ததில்லை. இருந்தாலும் ஒரு 10 எம்எல்ஏ எல்லாம் அவங்க பாதி பேர் அவங்க கட்சிக்கு அன்னைக்கு 2016 வந்து கட்சி உடைக்கிற மாதிரி, அதாவது அதோட நோக்கமே அவங்க பிரிஞ்சு வந்து தனியா ஒரு மக்கள் தேமுதிக ஆரம்பிச்சு அதுக்கு முன்னாடி திமுக கூட வந்து இணைகிறாங்கனாக்க அது உங்களோட செயல் தான், அது உங்களோட பணி தான், நீங்க செஞ்ச வேலை தான். அது எவ்வளவு பெரிய ஒரு கட்சியை உடைக்கணுங்க, அதை உடைக்க முடியாதுன்னா உடைக்கிற மாதிரி ஒரு ப்ரோக்ரஸ் பண்ணி மக்கள் மத்தியில கொண்டு போறது எவ்வளவு பெரிய மோசமான செயல். அப்படி இதை வந்து கலைஞர் அவர்கள் செய்ய இந்த 3 விஷயத்தையும் நினைச்சு பாருங்க. அதாவது 2006 மண்டபம் இடித்தது, 2011 ஒரு நகைச்சுவை நடிகர் வடிவேலை வைத்து கேப்டன் அவர்களை அவமானப்படுத்தியது, 2016 கூடையே இருந்தவங்களை வந்து அவருக்கு எதிர்ப்பா பேச வச்சது, கூடையே இருந்தவங்களை எதிர்ப்பா பேச வச்சு அவருக்கு மிகப்பெரிய மன உளைச்சலை கொடுத்தது. அப்ப அவர் அதாவது அவருக்கு ஓரளவுக்கு அவருக்கு நெருக்கமா இருந்த தலைவர்கள். இப்ப எம்ஜிஆர் அவர்கள் வந்து கடைசி காலகட்டத்தில் ஜானகி அம்மா அவர்களுக்கு முழுசா தெரியும். எம்ஜிஆர் மீது கேப்டன் கொண்டு பற்று வந்து ஜானகி அம்மா அவர்களுக்கு தெரியும். ஜானகி அம்மா மூலியமா தான் கடைசி காலகட்டத்தில் வந்து எம்ஜிஆர் கூட கேப்டனை பத்தி தெரிஞ்சுக்கிட்டதா ஒரு தகவல் வந்திருக்குது, ஒரு செய்தி வந்திருக்கு. அப்படி இருக்கும்போது அதனாலதான் வந்து ஜானகி அம்மா வந்து எம்ஜிஆரோட பிரச்சார வாகனத்தை வந்து கேப்டன் அவர்களுக்கு கொடுத்தாங்க. அப்ப அந்த எம்ஜிஆர் மேல உண்மையான ஒரு பற்று வைத்திருந்ததுனாலதான் அவருடைய வாகனம் ஏதோ ஒரு வழியில வந்து கேப்டன் அவர்களுக்கு வந்து பிரச்சார வாகனம் வந்து கிடைக்குது. அது உண்மையான பற்று ஏதோ ஒரு ரூபத்துல வந்து அவருக்கு உதவியா இருக்கு. ஆனால் அதே தேசிய தலைவர் பிரபாகரன் தமிழ்நாட்டில் சந்திக்கணும்னா நம்ம வாய்ப்பு கிடையாது, நம்ம விஜயகாந்த் அவர்கள் தான் சந்திக்கணும், அவரை சந்திக்கணும் அப்படின்னு தேசிய தலைவர் சொல்லியிருக்கிறாரு. அவரோட முக்கிய தளபதி வந்து கிட்டு வந்து நேரடியாவே வந்து கேப்டனோட இல்லத்துக்கு வந்துட்டு போயிருக்காரு. அந்தாண்ட பாத்தீங்கன்னா நம்ம வீரப்பன் வந்து கேப்டனை ரசித்து 20 நிமிஷம் வந்து ஷூட்டிங் வந்து வெளியில வந்து காட்டுல இருந்து வெளியே வந்து அதை பார்த்துட்டு இருக்காரு. காடு பகுதியில தான், காடு சார்ந்த பகுதியில தான் எடுத்துருக்காங்க, அவர் வந்து பார்த்துட்டு போயிருக்காரு. அப்படி இருக்கும்பொழுது இவங்களெல்லாம் ஏன் சொல்றேன்னாக்க இவர்களெல்லாம் கொண்டு இருந்த கேப்டன் அவர்களெல்லாம் எதுவும் செய்யலை, இப்ப வீரப்பன் அவர்கள்லாம் எதுவும் செய்யலை. தேசிய தலைவரான இள பிரச்சனைக்காக வந்து ஒரு சில குரல் கொடுத்தாரு. அப்படி இருக்கும் பொழுது யாரு கூட நெருக்கமா இருந்தாரோ அவங்க தான் கேப்டனை பழி வாங்கினாங்க.
அவங்க தான் அந்த நன்றியை நினைத்து பார்க்கல. அவங்க தான் மறந்த கேப்டனுக்கு விரோதியா இருந்தாங்க, துரோகியா இருந்தாங்க. அப்படி இருக்கும் பொழுது திமுக அவர்களுக்கு சிறிதளவுக்கும் அருகதை தகுதி எதுவுமே இல்லை. கேப்டனை பற்றிய, கேப்டனின் உருவாக்கிய தேமுதிக கழகத்தை பற்றியோ அந்நியார் அவர்களை பற்றிய பேசுறது கொஞ்சம் கூட அருகதை தகுதி இல்லாதவர்கள். இந்த வீடியோ நம்ம ஏற்கனவே போட்டுட்டோம். இருந்தாலும் தொடர்ந்து அவங்க விடாம தேமுதிக பொதுச்சு எல்லாரும் பேசுறாங்க, பிரேமலதா பேசுறாங்கன்னு பேசுறீங்களே. வரலாறு தெரிஞ்சுக்குங்க. முதல்ல எந்த அளவுக்கு நேசித்தாரோ கலைஞர் அவர்களை, அந்த அளவுக்கு கலைஞரால் பாதிக்கப்பட்டவர் தான் கேப்டன். கலைஞரால் துரோகம் செய்யப்பட்டவர் தான், துரோகம் தான் கேப்டனை கிளைத்திருக்கிறார் கலைஞர் அவர்கள். அவர் செய்த ஒரே ஒரு காரியம், கேப்டனுக்கு நல்லடக்கம் செய்த ஸ்டாலின் அவர்களுக்கு நாங்கள் நன்றி தெரிவித்துக்கிறோம். அதாவது அந்த நன்றியை நாங்கள் என்னைக்கு நினைச்சு பார்க்குறோம், அது ஒண்ணுதான். அதுவும் வந்து உங்களோட கடமை. மிகச்சிறந்த ஒரு மனிதரை அவர் நீங்க ஒரு மிக கேப்டனே இல்லைனாலும் சரி, அந்த இடத்துல இவ்வளவு மிகச்சிறந்த மனிதருக்கு வந்து ஒரு தமிழக அரசு செய்ய வேண்டிய ஒரு கடமையை செஞ்சீங்க. அதை செய்யணும்னா ஸ்டாலின் அவர்களோட மரியாதை ரொம்ப போயிருக்கும். இவ்வளவு பெரிய தலைவருக்கு வந்து முன்னாள் எதிர்கட்சி தலைவராக இருந்தவர், முன்னாள் பிரதமருக்கு நெருக்கமாக இருந்தவர், இப்ப இருக்கிற பிரதமருக்கு நெருக்கமாக இருந்தவர். அப்படி இருக்கும்பொழுது அனைவருக்கும் பிடித்த ஒரு பொதுவான மனிதர். அவரை வந்து இந்த அளவுக்கு அரசு மரியாதையோட அவர் அடக்கம் பண்ணலைனாக்க கண்டிப்பா திமுக அரசு மீறிய ஒரு கெட்ட பெயர் மக்கள் மத்தியில் இருந்திருக்கும். அதனால வந்து அதை பெரிய விஷயமா நீங்க பேசக்கூடாது. ஏன்னா கேப்டன் ஒரு சாதாரணமான ஒரு மனிதரா, அதை நீங்க பெரிதுபடுத்தி நீங்க அப்படியே கேப்டனை புகழ உச்சைக்கு கொண்டு போயிட்டீங்களா? கேப்டனுக்கு செய்ய வேண்டிய மரியாதை தமிழக அரசு செய்தது அவ்வளவுதான். ஆனா கேப்டன் கலைஞர் மீது இருந்த ஒரு விசுவாசத்தை அதற்கு பரிகாரமாக நீங்கள் 3 முறை துரோகம் அளித்தீர்களே தவிர அவருக்கு எந்த விதமான பலனும் உங்களால் இல்லை. நன்றி.